வணக்கம். கதிரவன் நியூஸின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் பற்றாக்குறை அரசு நிறுவனங்களுக்கு வெளியான முக்கிய அறிக்கை. எரிபொருள் சிக்கலினால் பாடசாலை பரீட்சைகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. ஆட்பதிவு திணைக்களத்தின் சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம். அதிகரிக்கும் நெருக்கடி, ஒரு மூட்டை சீமேந்தின் விலை அதிகரிப்பு. மீண்டும் எரிபொருள் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயம், அரசு தரப்பிலிருந்து வெளியான முக்கிய தகவல். மருந்து இறக்குமதி குறித்து வெளியான விசேட அறிவிப்பு. கதிர்காமத்தில் கோர விபத்து, இராணுவ சிப்பாய் உயிரிழப்பு. கொழும்பில் வீடொன்றுக்குள் நடந்த பயங்கரம், இளம்பெண் ஒருவர் கொடூரமாக வெட்டிக்கொலை. துயரை ஏற்படுத்திய போலீஸ் அதிகாரியின் மரணம், கால்வாய்க்குள் சடலமாக கிடந்த அவலம். லோரி மோதி மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண் உயிரிழப்பு. வயலில் பரவிய தீயை கட்டுப்படுத்த முயன்ற விவசாயி உயிரிழப்பு. அனுமதி பத்திரமின்றி டீசல் விற்பனை முயற்சி, போலீசார் விசாரணை. ஜாலில் இடம்பெற்ற மோதலில் 4 படுகாயம். இஸ்ரேலில் காயமடைந்த இலங்கையர்கள் குறித்து வெளியான தகவல். தென்னிலங்கையில் இரவு நேர அதிர்ச்சி, அடக்கம் செய்யப்பட்ட பெண்ணின் கல்லறையை தோண்டிய மர்ம நபர்கள். தொடர்பான விரிவான செய்திகள். அத்தியாவசிய சேவைகள் ஆணையர் நாயகம் எரிபொருள் மற்றும் ஆற்றலை சிக்கனமாக பயன்படுத்துவது தொடர்பாக அரசு நிறுவனங்களுக்கு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் போர்ச்சூழல் காரணமாக எதிர்காலத்தில் நாட்டுக்கு எரிபொருள் இறக்குமதியில் தடைகள் ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போதுள்ள எரிபொருள் இருப்புகளை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கும் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி பராமரிப்பதற்கும் இந்த வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகள் ஆணையர் நாயகம் இந்த வழிகாட்டுதல்களை நேற்று அனைத்து அமைச்சக செயலாளர்கள், மாகாண தலைமை செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அனைத்து சட்டப்பூர்வ அமைப்புகளின் தலைவர்களுக்கும் வெளியிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக எதிர்வரும் நாட்களில் இடம்பெறவுள்ள எந்தவொரு பரீட்சையையும் ஒத்திவைக்கவோ அல்லது மறு அட்டவணைப்படுத்தவோ தற்போது எந்த திட்டங்களும் இல்லை என்று கல்வி பிரதி அமைச்சர் மதுரா சேனவரத்ன உறுதிப்படுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் அரசு மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து தனியார் பாடசாலைகளுக்கும் புதன்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சிறப்பு அரசாங்க விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் புதன்கிழமையில் கல்வி வகுப்புகளை நடத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இடம்பெற்ற உயர்மட்ட உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களின்படி இந்த சிறப்பு விடுமுறை பாடத்திட்டங்களில் பாதிப்பினை ஏற்படுத்தாது என்பதனை அமைச்சு உறுதி செய்துள்ளதாக பிரதி அமைச்சர் உறுதிப்படுத்தினார். கல்வித்துறை தனது செயற்பாடுகளை தேசிய எரிசக்தி கொள்கைகளுடன் சீரமைத்து வரும் வேளையில் தற்போதைய சூழ்நிலை பரீட்சைக்கால அட்டவணையில் தாமதத்தை ஏற்படுத்தாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தற்போதுள்ள பரீட்சை அட்டவணைகள் எந்த மாற்றமின்றி தொடரும் என்றும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். கணனி அமைப்பில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக ஆட்பதிவு திணைக்களத்தின் பொது சேவைகள் இன்று தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்பதிவு திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் அனைத்து பிரதேச அலுவலகங்களிலும் இன்றைய தினம் பொது சேவைகள் இடம்பெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அடையாள அட்டை விநியோகத்துக்கான ஒரு நாள் சேவை உள்ளிட்ட அனைத்து பொது சேவைகளும் இன்று செயல்படாது என ஆட்பதிவு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கணனி அமைப்பில் ஏற்பட்டுள்ள கோளாறை விரைவில் சரி செய்து பொது சேவைகளை மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. சீமெந்து ஒரு மூட்டையின் விலை சுமார் 175 ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளதாக கட்டுமான பொருட்கள் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போதைய நெருக்கடியின் காரணமாக இவ்வாறு சீமெந்து விலையும் அதிகரித்துள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். அதன்படி சந்தையில் ஒரு மூட்டை சீமெந்து தற்போது 2250 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் தற்போதைய நெருக்கடியின் காரணமாக மணல் மற்றும் கல் உள்ளிட்ட பல கட்டுமான பொருட்களின் விலைகள் ஏற்கனவே அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலைகளை மேலும் உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என வலுசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க ஹேமபாலா தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலைகளை தீர்மானிக்கும் தற்போதைய நடைமுறைக்கு சர்வதேச நாணய நிதியம் அனுமதி வழங்க தவறினால் இந்த நிலைமை ஏற்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், மே மாதம் 1ஆம் தேதி வரை டீசல் லீட்டர் ஒன்றுக்கு 100 ரூபாவையும் பெட்ரோல் லீட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாவையும் அரசாங்கம் மானியமாக ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த மானியத்தை தொடர வேண்டுமானால் சர்வதேச நாணய நிதியத்தின் அனுமதி கிடைக்க வேண்டும். அத்துடன் மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலும் இதில் தாக்கம் செலுத்துகின்றது.
ஒருவேளை சர்வதேச நாணய நிதியம் அனுமதி வழங்காவிட்டால் அந்த மேலதிக தொகையை நுகர்வோர் மீதே சுமத்த வேண்டியிருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு எவ்வித தட்டுப்பாடு நிலவவில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். ஈரானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கிருமி தொற்று நீக்கி மற்றும் இன்சுலின் உள்ளிட்ட சுமார் 15 வகையான மருந்துகள் தற்போது போதுமான அளவு கையிருப்பில் உள்ளன. தற்போதுள்ள மருந்து வகைகள் எதிர்வரும் 6 மாதங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. தேவை ஏற்படும் பட்சத்தில் ஏனைய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் இந்த மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் மருந்து தட்டுப்பாடு குறித்து அச்சமடைய தேவையில்லை என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். கதிர்காமத்திலிருந்து செல்ல கதிர்காமம் நோக்கி சென்ற சபாரி ரக வாகனம் ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஓய்வு பெற்ற இராணுவ சிப்பாய் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் கதிர்காமம் மகேசன் வட்டார வீதியின் சந்தியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சபாரி ரக வாகனம் வீதி சந்தியை கடக்க முயன்றபோது சாரதியின் வலதுபுறமாக சென்ற மோட்டார் சைக்கிள் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்தார் என்றும் போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர் KA சந்தன, வயது 54 என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் இராணுவத்தில் 28 வருடங்கள் சேவையாற்றி ஓய்வு பெற்றவர் என்பதுடன் முதலில் தரகம காமினிபுர பிரதேசத்தில் வசித்து வந்தவர் என்றும் தற்போது புலனறுவை பிரதேசத்தில் வசித்து வந்தவர் என்றும் விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கதிர்காமம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பின் புறநகர் பகுதியான கலிப்போவில பகுதியில் உள்ள வீட்டின் அறையில் வெளிநாட்டு பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி இந்த கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் 26 வயதான சீன பெண் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை தொடர்பில் இதுவரை நடைபெற்ற விசாரணைகளின் போது குறித்த பெண்ணின் முன்னாள் காதலனால் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. வெளிநாட்டு பெண் அந்த வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்துள்ளதாகவும் அவரது முன்னாள் காதலரான சீன நாட்டவர் இந்த கொலையை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரை கைது செய்வதற்காக கிகுவெல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இரத்தினபுரி பெலாங்குடை பின்னவெல்ல பகுதியிலிருந்து போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பெலாங்குடையில் உள்ள பின்னவெல்ல போலீஸ் நிலையத்தில் இரவு பணியை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே கனத்திரியன் வெல பகுதியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் கால்வாயில் விழுந்திருந்த நிலையில் அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. பின்னவெல்ல போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய 43 வயதுடையவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கிராம மக்கள் வழங்கிய தகவலை அடுத்து பின்னவெல்ல போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து பின்னவெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிலாபங்குரணாகல் வீதியின் முகுணுவெட்டவென பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். குருநாகல் திசை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று கொக்காவில சந்தியில் வலதுபுறமாக திரும்ப முற்பட்ட போது அதே திசையில் பின்னால் வந்த லொரியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி சென்ற பெண்ணும் பின்னால் அமர்ந்து சென்ற அவரது மகனும் படுகாயமடைந்த நிலையில் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி அந்த பெண் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் கரவிட்டிக்கராய பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விபத்துடன் தொடர்புடைய லோரி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சிலாபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கங்கசிரிகம பகுதியில் தனது வயலில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த முயன்ற 63 வயதுடைய விவசாயி ஒருவர் தீக்காயங்களுக்கு உள்ளாகி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து வீரவில போலீசார் கிடைத்த தகவலின் அடிப்படையில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர் திஸ்ஸ மகாரகம கங்கசிரிகம பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். முதற்கட்ட விசாரணைகளின்படி மேற்படி நபர் தனது வயலில் இருந்த வைக்கோலுக்கு தீ வைத்துள்ளார். எனினும் அந்த தீ எதிர்பாராத விதமாக அருகிலிருந்த ஏனைய வயல் பகுதிகளுக்கு வேகமாக பரவியுள்ளது. பரவிச் சென்ற தீயை கட்டுப்படுத்த அவர் தீவிரமாக முயன்றபோது துரதிர்ஷ்டவசமாக தீயினுள் சிக்கியுள்ளார். இதில் பலத்த தீக்காயங்களுக்குள்ளானவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் தற்போது உடற்கூற்று பரிசோதனைக்காக திஸ்ஸ மகாரகம வைத்தியசாலையில் மார்ச்சாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் வீரவில போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அனுமதி பத்திரமின்றி 1820 லிட்டர் டீசலை வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்தமை தொடர்பில் சேருநுவர பகுதியில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கந்தலாய் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் சேருநுவர பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சேருநுவர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட இனிவில் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தில் 4 காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. உடுவில் மெல்லவம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் திருமணம் செய்து கொண்டுள்ளார். பின்னர் அங்கு ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக மனைவியை விட்டுவிட்டு இடுவில் பகுதியில் உள்ள தனது வீட்டுக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் இதுகுறித்து கேட்பதற்காக அந்த பெண்ணின் உறவினர்கள் 3 இணுவில் பகுதியில் உள்ள குறித்த நபரின் வீட்டுக்கு சென்றுள்ளனர். இதன்போது குறித்த நபருக்கும் பெண்ணின் உறவினர்களுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. வீட்டுக்குள்ளே சென்ற நபர் புகையிலை வெட்டும் கத்தியை எடுத்து வந்து 3 மீதும் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறித்த தாக்குதலில் பெண் வீட்டை சேர்ந்த 2 படுகாயமடைந்ததுடன் மற்றவர் சாதாரண காயங்களுக்குள்ளாகியுள்ளார். இந்நிலையில் அவர்களும் குறித்த நபரும் மீது மேற்கொண்ட தாக்குதலில் குறித்த பெண்ணின் கணவரும் சிறிய காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் காயமடைந்த 4 சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து சுன்னாகம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்ரேலின் டிமோனா பகுதியில் கடந்த 21ஆம் தேதி இரவு நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் காயமடைந்த 4 இலங்கையர்களும் முறையான மருத்துவ சிகிச்சையின் பின்னர் தற்போது தங்களது இருப்பிடங்களுக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். தாக்குதல் நடைபெற்ற தருணத்தில் குறித்த 4 திறந்த வழியில் இருந்ததே அவர்கள் காயமடைய காரணம் எனவும் தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு மொரட்டுவை லஷபதிய பகுதியில் அடக்கம் செய்யப்பட்ட பெண்ணொருவரின் சடலத்திலிருந்து நகைகளை திருடும் நோக்கில் மர்ம நபர்கள் மயானத்தில் உள்ள சவப்பெட்டியை தோண்டியுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக லஷபதிய பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிரிழந்த தனது தாயாருக்கு இமிடேசன் ரக மாலை, காதணி மற்றும் வளையல்களை அணிவித்து உடல் அடக்கம் செய்யப்பட்டது என்று மகள் முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். தாயார் உயிரிழந்து 7ஆம் நாள் நினைவாக மயானத்தில் மெழுகுவர்த்தி ஏந்துவதற்காக சென்றபோது 2 சவப்பெட்டியை தோண்டிக் கொண்டிருப்பதை அவர் கண்டுள்ளார். இதனை கண்டதும் அங்கிருந்து அவர்கள் தப்பியோடியுள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் உடல் மிகவும் விலை உயர்ந்த சவப்பெட்டியிலேயே அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. சம்பவம் தொடர்பாக மயானத்தின் பாதுகாப்பு உத்தியோகத்தரை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். தப்பியோடிய 2 சந்தேக நபர்களும் மொரட்டுவை மாநகர சபையின் ஊழியர்களாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். நகைகளை திருடுவதற்காக இச்செயல் நடத்தப்பட்டதா அல்லது சுமார் 1.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சவப்பெட்டியை திருடுவதற்காகவா என்பது குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மொரட்டுவை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் தப்பியோடிய ஏனைய 2 மொரட்டுவை போலீசார் தேடி வருகின்றனர். இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.